மிட் நைட் பிரியாணி கேங்னு ஒரு கேங் இருக்காங்க. டீம்ல இருக்க உத்தமர்கள் இவர்கள் தான். நேர்மா நானேன்னு பேசினீங்களா அருண்? இப்ப எடுத்துன்னு உங்க மூஞ்சி எங்க வச்சுப்பீங்க? நல்லா கேளுங்க சார். அவங்கள நாக்க புடுங்கிக்கிறாப்ல மூளையில உரைக்கிற மாதிரி நல்ல கேள்வி கேளுங்க சார் அப்படின்ட்டு விஜய் சேதுபதி அதர் கண்டஸ்டன்ஸ், இந்த திருட்டு பிரியாணி கும்பலை தவிர அதர் கண்டஸ்டன்ஸை பார்த்து அவங்கள கேட்க சொல்றாங்க. இதை பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னம்னா, அப்பாட இப்பயாவது இந்த மேட்டரை எடுத்து பேசுறீங்களே, சோசியல் மீடியால இந்த பிரச்சனையை கேளுங்க கேளுங்கன்ட்டு இது 3 வாரத்துக்கு முன்னாடியில இருந்தே இந்த வாரம் கட்டுவாங்க அடுத்த வாரம் கட்டுவாங்க அப்படின்ட்டு நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். திருட்டு பிரியாணி கும்பலை பத்தி இப்ப விஜய் சேதுபதி கேட்கிறாரு. அதுவும் ரோஸ் பண்ணிலாம் கேட்கல, சிரிச்சுக்கிட்டு அது ஒரு ஃபன் மாதிரி கேட்கிறாரு. இந்த திருட்டு பிரியாணி கும்பல்லாம் நைட் எல்லாம் வந்து திருட்டுத்தனமா கிராசரிஸே திருடி சமைச்சு திங்கிறாங்க. பகல்ல வந்து அக்மார்க் முத்திரகுத்துல யோகியா மாதிரி வந்து பேசுறாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். மஞ்சரி பார்த்து அருண் பிரசாத்தையும் தர்சிகாவையும் இப்படி திருட்டுத்தனமா சாப்பிடுறீங்களா அப்படின்ட்டு ஒரு சிரிச்சுக்கிட்டே தான் கேட்கிறாங்க. அதுக்கு வந்து இவர் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணாரா, ரூமுக்குள்ள போய் நைட்டு பூரா உட்காந்து அழுதுன்னு அழுதாராம். அப்பனா இப்ப திருடி பிரியாணி செஞ்சிருக்கீங்களா, அதுக்கெல்லாம் நீங்க மாசக்கணக்கில் வருஷக்கணக்கில் அழுகணும் நைட்டு அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. அதைத்தான் விஜய் சேதுபதியும் கேட்கிறாரு. என்ன நேர்மை நானே நம்ம பேசுனீங்களே அருண், இப்போ உங்க மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்குவீங்க அப்படின்னு அருண் பிரசாத் அந்த பக்கம் சிரிச்சுக்கிறாரு. வெக்கமா இல்லை உங்களுக்கு அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. இதுல வேற தர்சிகா, சார் நான் 2 வாய் தான் சார் எல்லாத்துக்கும் வந்தது, அவ்வளவுதான் சார் சாப்பிட்டோம். அதான் விஜய் சேதுபதி கேட்டாரு, திருட்டுல என்னமா சிறுசு பெருசு, கொஞ்சம் திருநாளும் திருடுதான், பெரிய திருநாளும் திருடுதான். இதை வேற மாதிரி கேட்டிருப்பாரு. பப்ளிக் ஷோங்கிறதுனால கொஞ்சம் டீசெண்டா கேட்டிருக்காரு. இதுல வேற தையா தக்கான்னு வந்து கிராசரியை வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன், கிச்சன் டீம் நாங்க நேர்மையான டீம்ட்டு அந்த புரோடா விட்டீங்களா அப்படிதான் நமக்கு கேட்க தோணுச்சு. சரி இப்பயாவது இதை கேட்டீங்களே, திருட்டு கும்பல் யார் யார் அப்படின்னா 2 டைம் திருடி சாப்பிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் கும்பல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் இருந்தாங்க. செகண்ட் கும்பல்ல வந்து ஒரு 5 பேர் இருந்தாங்க. இது வந்து எப்ப நடந்தது அப்படின்னா, பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் தனித்தனியா இருக்கையிலேயே 2 பேரோட கிராசரியே வந்து திருடி தின்றுருக்காங்க. அதுவும் இதெல்லாம் ஒரு தடவையும் திருடையில சாச்சனாவை காவலுக்கு உட்கார வச்சுட்டாங்க. யாராவது அந்த பக்கம் வந்தா சொல்லிரு அப்படின்ட்டு. அந்த பக்கம் தான் வந்து ரயான் வந்தாங்க. ரயான் பார்த்து மாட்டிக்கிறதுனால சௌந்தர்யாட்டையும் ஜாக்லின்ட்டையும் சொல்லாத, பங்கு உனக்கும் தாரான் அப்படிங்கிற மாதிரி கூட்டத்தில் அவனையும் சேர்த்துக்கிட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தர்சிகாவும் அருணும் வந்து இப்படி திருடி தின்னுட்டு பகல்ல வந்து யோக்கிய சிகாமணி மாதிரி வேஷம் போட்டாங்களே, இது வந்து சரிதானா? பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.